ராமநாமத்தை யார் கூறினாலும் மனம் அப்படியே லேசாவதை உடனே உணரலாம். ராமபக்தி என்றாலே அனைவர் ஞாபகத்திலும் முதலில் வருபவர் ஆஞ்சநேயர்தான். சீதையின் அழுகையை பார்த்ததும் அனுமன் ராவணபுரியை எரித்து வந்தான். அந்த மாதவன் மகிமையை உலகுக்கு சொல்லிட தூதுவன் பதவியை ஏற்றுக்கொண்டார். அவர் ராமநாமத்தை சதா சர்வகாலமும் சொல்லி அதன் மூலம் அவர் செய்யாத அதிசயமே இல்லை எனலாம். ஆஞ்சநேயர் போலவே தன் வாழ்நாள் முழுவதும் ராமநாமத்தை மனதுள் ஜபித்தபடியே திருவண்ணாமலை தெருக்களில் தன்னை நாடி வருபவர்களிடம் தன்னை ஒரு பிச்சைக்காரன் என அறிமுகப்படுத்திக் கொண்டார் ஒரு யோகி. பக்தர்களின் குறைகளையெல்லாம் தீர்த்து எதை கேட்டாலும் அதையெல்லாம் வாரி வழங்கிய வள்ளலாவார். அவரை பார்த்தால் நம் வீட்டு தாத்தா போல நம்மில் ஒருவராக ஒரு விசிறியோடு காட்சி தந்தாலும் பக்தர்களின் கர்மாவை சர்வ சாதாரணமாக தீர்த்து வைத்த சித்தர் அவர். யோகி ராம் சுரத் குமார்.